1 பேதுரு 5:5 புதிய ஏற்பாடுல பக்கம் 321. அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆமென். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன பண்றாரா? கிருபை அளிக்கிறார். இந்த கிருபை எதற்காக கொடுக்கப்படுது? கிருபையினுடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு ஆள் தகுதியே இல்லை அப்படின்ற ஒரு இடத்துல இருப்பாங்க. உதாரணத்துக்கு நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சதை சொல்கிறோம் பாருங்க. எத்தனை பேர் 10th எக்ஸாம் இங்கே இருக்கவங்க எழுதியிருக்கீங்க? எழுதியிருக்கோம் இல்லையா? பெரும்பாலான மூத்தவங்க எல்லாரும் எழுதியிருக்கோம். அப்போ 10th எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு பாஸ் மார்க் எவ்வளோ வச்சுருக்காங்க? 35 மார்க்கு ஒரு சப்ஜெக்டில் எடுத்தால் அந்த சப்ஜெக்டில் அவங்க யார்? பாஸ் அப்படின்னு. இப்போ ஒரு மாணவன் 30 மார்க் எடுத்துட்டார், அவருக்கு இப்போ 5 மார்க் இல்லை. அதனால் அவர் எழுதின மார்க்கின் படி, அதாவது பதில் படி அவர் ஃபெயிலு. ஆனால் டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க, 30 மார்க்கு எடுத்த பிள்ளைங்களுக்கு 5 மார்க்கு கிரேஸ் மார்க்குன்னு போடுவாங்க. அது கிரேஸ் மார்க். அதாவது என்ன அர்த்தம்னா, பாஸ் ஆகிறதுக்கு தகுதியே இல்லாதவன், அடுத்த நிலைக்கு செல்வதற்கு தகுதியே இல்லாத ஒருத்தன், அவனை இந்த கிரேஸ் மார்க் போடும்போது அவன் என்ன பண்ணுறான்? அதுக்கு தகுதியுள்ளவனாக மாறுகிறான். அதுபோல என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாழ்மையுள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார்னா, நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிற பலவிதமான ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டு. ஏன்னா வேத வசனம் சொல்லுகிறது, எபேசியர்ல நீங்க பார்த்தீங்கன்னா, உன்னதங்களில் உள்ள சகல ஆசீர்வாதத்தினாலும் தேவன் என்ன பண்ணியிருக்கிறாராம்? நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். அப்போ அவர் ஆசீர்வதித்ததை நாம சுதந்திரித்து கொள்வதற்கு நமக்கு ஒரு தகுதி வேணும் இல்லையா? அந்த தகுதி நம்மகிட்ட இல்லாத போது அதை நமக்கு கொடுத்து நம்மை தகுதிப்படுத்துவது எது? இந்த கிருபை தான். அதனாலதான் கர்த்தருடைய கண்களை நமக்கு என்ன வேணும்? கிருபை வேணும். ஒருவேளை சில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நமக்கு தகுதி இல்லாமல் இருக்கலாம். என் ஏசப்பா எனக்கு கிருபை பாராட்டுங்கப்பான்னு சொல்லும்போது கர்த்தர் என்ன பண்ணுவார்? நமக்கு கிருபை பாராட்டி நம்மை தகுதிப்படுத்தி நம்ம என்ன பண்ணுவார்? நம்ம அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை செய்வார். ஏன்னா புறஜாதிகளாக இருந்த நமக்கு இஸ்ரவேலுடைய காணியாட்சி, அதாவது இஸ்ரவேலருக்காக தான் தேவன் பரலோகத்தை ஆயத்தம் பண்ணார். நல்லா கவனிங்க. அந்த இஸ்ரவேலருக்கு ஆயத்தம் பண்ண காணியாட்சி ஆகிய அந்த பரலோக ராஜ்யத்துக்கு இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு தகுதியே இல்லை. ஆனா நம்மளை என்ன பண்ணியிருக்காரு? காட்டு ஒலிவ மரமாகிய நம்ம அந்த நல்ல ஒலிவ மரத்துக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்றாரு? சுதந்திரித்து கொள்ள, பெற்றுக்கொள்வதற்கு நம்மளை என்ன பண்ணியிருக்காரு? தகுதிப்படுத்தினார் பாருங்க. அந்த தகுதி கொடுத்ததே அந்த கிருபை தான். அல்லேலூயா.